தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வணக்கம். திருப்பூருக்கு நீண்ட நெல்லிய நாட்களுக்கு பிறகு நாங்கள் வந்திருக்கிறோம். உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற இந்த 2 திட்டங்கள் மூலம் கழக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம், அதே போல மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரையில் ஒவ்வொரு தொகுதியாக சென்று மக்களையும் நேரடியாக சந்திச்சுக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு கொங்கு மண்டலமான நமது திருப்பூர் மாநகரில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பத்திரிகை சகோதரர்களாக உங்கள் எல்லாரையும் சந்திச்சது மகிழ்ச்சி. எங்களுடைய ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பாக பூத் கமிட்டிகள் அமைத்து BL2 முடித்து மிக சிறப்பாக பணியாற்றிய எங்கள் நிர்வாகிகளுக்கு ஒரு பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவிக்கும் ஒரு கூட்டமாக ஆலோசனைகளை வழங்கி வருகின்ற தேர்தலுக்கு தேமுதிக ஆயத்தமாக இருக்கிறது. நம்ம அடுத்த கட்ட பணிகள் என்ன அப்படின்றத பற்றி நாம் இன்னைக்கு பேசியிருக்கோம். எனவே மிக ஆரோக்கியமாக இந்த பயணம் சென்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய 3ஆம் கட்ட பயணம் டிசம்பர் 1ஆம் தேதியோடு நிறைவடைகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதற்கு பிறகு டிசம்பர் 28 தலைவருடைய 2ஆம் குரு பூஜை, அதுக்கு தலைமை கழகம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருந்து எல்லோரும் வந்து தலைவருக்கு அஞ்சலி செலுத்த இருக்காங்க. அது முடிஞ்சு ஜனவரி 9 கடலூரில் நடக்கின்ற மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0, அதற்கு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு தேமுதிக தயாராகி கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்ல பெருமைப்படுகிறேன். நீங்கள் எதுவும் என்ன கேள்வி கேட்கணும்னா தாராளமாக கேட்கணும். கூட்டணி வந்துங்க ஜனவரி 9 கடலூர் மாநாட்டில் நிச்சயமாக எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அன்றைக்கு அறிவிக்க. ஆமாம், மாநாட்டில் தாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு கட்சி வளர்ச்சி இருக்குங்க. எங்களுடைய 4ஆம் கட்ட சுற்றுப்பயணம் இருக்கு. கன்னியாகுமரியிலிருந்து விருதுநகர் வரைக்கும் குரு பூஜை மாநாடு இதெல்லாமே இருக்கு. அதனால இதெல்லாம் முடிச்சு ஒரு தெளிவாக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் போட்டு அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கணும் என்பதை தீர்மானித்து அதற்கு பிறகு ஒரு தெளிவான முடிவை மாநாட்டில் நாங்கள் அறிவிக்கிறோம். எதிர்காலத்துல ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நீங்களே ஒரு இதுல பேசியிருக்கீங்க. அப்போ நிலைப்பாட்டை வந்து நீங்க ஜனவரியில சொல்றது குழப்பமான ஒரு இதா இருக்கு. குழப்பம் உங்களுக்கு தான், நாங்க தெளிவாக இருக்கிறோம். குழப்பம் வந்து பத்திரிகையாளர்களுக்கு தான். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கிளியரா, நான் என்ன சொல்றேன் நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். எங்க கட்சி வளர்ச்சிக்கு அப்புறம் மாநாடு வரைக்கும் எங்களுக்கு டைட் ஒர்க் இருக்கு கட்சி வளர்ச்சி. அதுக்கப்புறம் மாநாட்டில் ஒரு தெளிவான முடிவு அறிவிக்கப்படும். நீங்க சொல்றீங்க தமிழ்நாடு முழுக்க எப்படி இருக்கு வரவேற்பு? செல்லும் இடமெல்லாம் மக்களுடைய மகத்தான வரவேற்பை நம்ம கண்கூட பார்க்க முடிகிறது. இப்ப கூட சில உதாரணங்கள்லாம் நீங்க சொன்ன அதே மாதிரி ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று நான் சொல்றத நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா குழப்பமா பாக்குறீங்க. ஒண்ணுமே கிடையாது. இது வரைக்கும் 2026 தேர்தல் நான் இப்பவும் சொன்னது மாதிரி ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கும். அந்த சூழ்நிலையில் நிச்சயமாக கூட்டணி மந்திரி சபை அமைய 100% வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான பதில். இது பத்திரிகையாளர்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். அது எப்படி நடக்கும், இது சாத்தியமா என்றால் நீங்க குழப்பத்துல தான் இருக்கணும். ஆனால் இதுக்கான தெளிவான விடை தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வந்த பிறகு அப்படி ஒரு நிலை வரும் பொழுது அன்றைக்கு நான் சொன்னது உண்மை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்படி கிடையாது. இன்னைக்கு ஆளும் கட்சி இருக்காங்க, ஆண்ட கட்சி, இன்னும் நிறைய கட்சிகள் இருக்காங்க. இன்னைக்கு இவங்க கை ஓங்கி இருக்காங்க அப்படி எதுவுமே சொல்ல முடியாது. எல்லா கட்சியும் அவங்கவுங்க வேலையை நல்லா தான் பார்க்குறாங்க. அவங்கவுங்க கூட்டணியை அவங்கவுங்க வந்து உறுதிப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கவுங்க எல்லாரும் தேர்தல் பணிக்காக அவங்கவுங்க வேலை செய்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு தனிப்பட்ட கட்சியும் நம்ம சொல்ல முடியாது. சொல்லியிருக்கேன், அதையே தான் இப்போ சொல்கிறேன். இதை என் கையில் இருக்கு பாருங்க. மக்கள் சொன்னதுதான். இன்னும் பல்வேறு இன்னைக்கு வந்து பிரச்சனைகள் இங்கே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ அதில் சில உதாரணம், இங்கே மக்கள் பயன்பாட்டுக்கு உதவாத மேம்பாலங்கள், அதே மாதிரி குமரன் ரோடு சுரங்கப்பாலம், ESI மருத்துவம், அதே மாதிரி திமுக ஆட்சியும் திருப்பூர் மாநகராட்சியினுடைய அவலம்,
அதே மாதிரி திருப்பூர் மாநகராட்சியில தூய்மை பணியில் முறைகேடு, இது போல பல்வேறு பிரச்சனை. அவர் ரேஷன் கடையில எப்படி அரிசி கொடுக்குறாங்க அப்படிங்கறத அவர் ஆதங்கத்தை அவர் சொல்ல வர்றார். அவர் இப்படிதான் ஒரு ரேஷன் கடையில இந்த மாதிரி தரம் இல்லாத அரிசி தான் மக்களுக்கு தர்றாங்க அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. மக்கள் குறைய காது கொடுத்து கேட்கணுங்க. யாரா இருந்தாலும் அவாய்ட் பண்ணக்கூடாது. இப்ப கூட உள்ள வரணும்னு சொல்லி எங்க ஆளுங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, முடிந்த பிறகு எல்லாரையும் சந்திப்போம், எல்லாம் அமைதியாயிட்டு. அதான் தேமுதிக. அது மாதிரி அவர் தன் உணர்வை சொல்ல வர்றாரு. அந்த ரேஷன் பொருள்ல அந்த அரிசியை நீங்க நல்லபடியா கொடுத்தா என்ன குறை, என்ன தப்பு? இதனாலதான் கேப்டன் என்ன சொன்னார், ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் என்று சொன்ன ஒரே தலைவர் கேப்டன். அளவு குறையாமல் தரமாக அந்த உழைக்கும் வர்க்கத்திற்கு நேரடியாக அந்த பொருள் போய் சேரும் பொழுது அனைவருக்கும் சமமாக தரப்படும். ஆனா இன்னைக்கு தாயுமானவர் திட்டம் என்று சொல்லி வயது முதியவர்களுக்கு ஒரு சில பேருக்கு தான் அது போய் சேர்வதாக மக்கள் சொல்வதை நாங்க கேட்டுக்கிட்டு தான் வரோம். அதனால நிச்சயம் இந்த நிலைகள் எல்லாம் மாறணும் தான் ஆட்சியாளர்களை நாங்க கேட்டுக்கிறோம். இல்ல நிச்சயமாக இதுக்கான ஒரு தீர்வு வரணும் தான் நாங்க கேட்கிறோம். அதனால நீங்க சொன்னீங்க ஆட்சி எப்படி இருக்குன்னு. நான் ஏற்கனவே இந்த ஆட்சிக்கு 50-50 மார்க் கொடுத்துருக்கேன். பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, பல வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. அதனால 50% பாஸ் மார்க், 50% நடக்காததும் இருக்கு. ஸோ 50-50 சொல்லும்போது அப்படி தெரியும் உங்களுக்கு எந்த கான்ஃபிடென்ட்ல நீங்க பேசுறீங்க. இது வரைக்கும் அப்படி பார்த்தது இல்லைன்னு இன்னைக்கு நீங்க கேட்கலாம். தேர்தல் முடிந்த பிறகு அந்த தேர்தல் முடிவுகள் வரும் பொழுது அன்றைக்கு நிச்சயம் அப்படி ஒரு சூழல் வரும். அப்படி நிச்சயமாக வரும் பொழுது கூட்டணி மந்திரி சபை அமைத்து தான் ஆட்சி நடத்த வேண்டிய சூழல் வரும் என்று எங்களை இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு குரூப் இருக்கிறப்ப எங்களுக்குன்னு கருத்து சொல்றவங்க, எங்களுக்கென்று புள்ளி விவரங்கள் இருப்பவர்கள் எங்களுக்கும் ஆலோசனை சொல்றாங்க. அதனாலதான் அப்படி வரும் என்று நான் சொல்றேன். மட்டும் கிடையாதுங்க, அவங்களுக்கு முழு ஆதரவு தேமுதிக என்னைக்கு செய்துட்டு இருக்கோம். ஆசிரியர்கள் ஒரு பக்கம், செவிலியர்கள் ஒரு பருவம், ஒரு மருத்துவர்கள், மாணவர்கள், இப்ப பாருங்க மக்கள் நல பணியாளர்கள் இங்க திருப்பூர்ல எத்தனை நாள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. தொழிலாளர்கள், சிறு குறு விவசாயிகள், அதே மாதிரி சின்ன சின்ன தொழில்களை சேர்ந்தவங்க, வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, மின்சாரம் இல்லை, விலைவாசி உயர்வு, இந்த மாதிரி பல்வேறு விதத்திலும் தமிழ்நாடு இன்னைக்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மக்கள் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப பாலியல் வன்கொடுமை ஒரு பக்கம், அது மாதிரி டாஸ்மாக் எங்க பார்த்தாலும் இருக்கு, சட்டம் ஒழுங்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இது எல்லாமே நான் கருத்தில் கொண்டுதான் இதை எல்லாத்திற்கும் இன்னும் இருக்கும் 4-5 மாசத்துல அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இதெல்லாம் சரி பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். திருப்பூர் அதை பத்தி பேசணுங்க. SIR பத்தி இங்கதான் நான் மெயினா பேசணும். ஏன்னா இங்கதான் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அதிகமான பேர் இங்கதான் வேலையில இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு தான் அந்த வாக்குரிமை என்பதுதான் எங்க நம்மளுடைய விதி. இன்னைக்கு வட மாநிலத்திலிருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வருபவர்கள் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. வாங்க, வேலை பாருங்க, சம்பளம் வாங்குங்க, உங்க வாழ்க்கைக்கு வாழ்வியலை உறுதிப்படுத்திக்கிங்க. ஆனா அந்த ஓட்டுரிமை என்பது அவங்க பிறந்த மாநிலத்துல தான் அந்த ஓட்டுரிமையை தர வேண்டும் என்பதுதான் தேமுதிகவின் ஒரே நிலைப்பாடு. அவங்க வந்துட்டாங்கன்றதுனால இங்க இருக்கிறவங்க ஓட்டெல்லாம் எடுத்துட்டு யாரோ வந்தவங்களுக்கு வாக்குரிமை கொடுத்தால் நிச்சயமாக தேமுதிக எதிர்க்கும். நாங்க மட்டும் இல்ல, நிச்சயம் மக்கள் புரட்சி வெடிக்கும். என்ன சொல்றேங்க, திருப்பூர் இன்னைக்கு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்ட். இது அப்போ எல்லா விதமான கழிவுகளும் இங்க சேர்றதுக்கு அதிக வாய்ப்பு. அதை ஒரு சிஸ்டமேட்டிக்கா பிளான் பண்ணி, இப்ப வெளிநாடுகளுக்கெல்லாம் கேப்டன் கூட நான் போறப்ப அங்க பார்த்துருக்கேன் அந்த சிஸ்டம் எப்படி இருக்குன்றது. ஆனா இங்க எந்த சிஸ்டமே இல்லையே, இங்க எந்த பிளானுமே இல்லையே, தொலைநோக்கு பார்வையே நம்ம இங்க இல்லையே தமிழ்நாட்டுல. அப்போ கார்பரேஷன்ல வருகின்ற வருமானம் எங்க போகுது?
இன்னைக்கு திருப்பூர் கார்பரேஷன்ல எத்தனையோ 1000 கோடி வருமானம் வரும். அப்ப ஏன் அதை முறைப்படுத்த மாட்டேங்கிறீங்க? அதை ஏன் ஒழுங்குபடுத்த மாட்டேங்கிறீங்க? அதை ஏன் ஒரு சிஸ்டமேட்டிக்கா மாற்ற மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு அந்த 400 டன் குப்பை தேங்கி கிடக்கு. அது மட்டும் இல்லாம பாறைகளில் தோண்டிய இடத்துல அந்த குப்பையை கொண்டு போய் கொட்டுறாங்க. இதனால நிலத்தடி நீர் மாசாகுது, குடித நீர், விவசாயம் எல்லாமே பாதிக்கப்படுது என்பதனாலதான் தொடர் போராட்டம் நடக்குது. இதை அரசும் மாநகராட்சியும் உடனடியாக கவனத்தில் கொண்டு இதற்கு உடனடியாக நல்ல தீர்வை தொலைநோக்கு பார்வையோடு செய்யணும் என்பதுதான் தேமுதிகவின் எதிர்பார்ப்பு என்பதெல்லாம் இன்னைக்கு நாங்க எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு நாங்க இவங்க கூட தான் கூட்டணி அப்படின்னு சொல்ல முடியுமா? இவங்க தான் இத்தனை சீட்டு எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? இவங்க தான் எங்க வேட்பாளர் என்பதை இன்னைக்கு சொல்ல முடியுமா? முடியாது. யாருமே சொல்லல. இன்னைக்கு ஆண்ட கட்சியும் சொல்ல முடியாது, ஆட்சி செய்தவர்களும் ஆண்டு கொண்டிருப்பவங்களே சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற ஒரு தேமுதிக மட்டும் என்னைக்கு இவ்வளவு பேர் மந்திரி, இவ்வளவு எம்எல்ஏ நான் சொல்ல முடியாது. இப்போ அது உரிய நேரம் வரும் பொழுது அன்னைக்கு அதை பத்தி நாங்க உங்களுக்கு எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான் நானும் பாக்குறேன். இது அவங்க உட்கட்சி விவகாரம். இது டிப்பிக்கலி ஏடிஎம்கே உடைய உட்கட்சி விவகாரம். அதுல நாங்க தேமுதிக கருத்து சொல்வதற்கோ இன்டர்ஃபியர் ஆகுறதுக்கோ எங்களுடைய கருத்து சொல்வதற்கோ நாங்க அதற்கானவங்க கிடையாது. எங்க கட்சியை பத்தி கேளுங்க, எங்க நிலைப்பாடை கேளுங்க, எங்க கழக வளர்ச்சியை பத்தி கேளுங்க, அதை சொல்றோம். அவங்க உட்கட்சி விவகாரத்தில் தேமுதிக என்னைக்கும் பதில் அளிக்க மாட்டோம். நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டேன். அவ்வளவுதான் என்னோட அது பதில். ஏன்னா சொல்றீங்க, நானும் பல்வேறு பிரஸ் மீட்ல பல்வேறு விதமான பதில் நான் சொல்லிட்டேன். மறுபடியும் அதே கேள்வி நீங்க கேட்குறீங்க. இனிமேல் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பதில் நோ கமெண்ட். உண்மையிலேயே நாட்டுக்காக ராணுவத்தில் உழைத்து நாட்டை காக்கின்றவர்கள் தான் நம் நாட்டின் உண்மையான தளபதிகள். அவங்க எல்லையில இருக்கிறதுனாலதான் நாட்டுக்குள்ள நம்ம இன்னைக்கு தைரியமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நாட்டின் எல்லையில் இருந்து நம்மளுடைய நாட்டை காப்பவர்கள் தான் உண்மையான இந்தியாவின் தளபதிகள், வேற யாரும் கிடையாது. அது விவசாயம். நிச்சயமா அது எனக்கு பதில் இன்னைக்கு விளைவித்த அந்த நெல் பயிர் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாம மழை நினைஞ்சு முளை விடுதுங்க. அப்போ இன்னைக்கு அதை காப்பாற்றி கொண்டு வர விவசாயினுடைய நிலைமை நம்ம உணரணும். இதுதான் நான் சொல்றேன். தொலைநோக்கு பார்வையோட எந்த திட்டமுமே இங்க இல்லை. அந்த விவசாய பொருட்களை சேமிக்க இன்னைக்கு ஒரு ஸ்டோரேஜ் இல்லை, அதுக்கான கிடங்குகள், அதுக்கான ஷெட்டு எதுவுமே இல்லை. அப்ப நனைஞ்சு போது முளை விடுது. அப்புறம் விவசாயம் என்ன பண்ண முடியும்? அதனால அந்த ஈரப்பதத்துக்கு 18% 22% கொடுக்கணும் அப்படின்றது தான் தமிழ்நாட்டு விவசாயிகள் எல்லா அரசியல் கட்சியின் நிலைப்பாடு. அதே தான் தேமுதிகவின் நிலைப்பாடு. இது மத்திய அரசு ஒத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமாக அதற்கான சூழல் வரும், ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படின்றது வரும். அது மட்டும் இல்ல, அது ஏன் நனைய விடுறீங்க நான் கேட்கிறேன். அது ஒண்ணு. நம்ம மத்திய அரசு மேல குறை சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை எப்படி கேட்டு வாங்கணும்? அப்போ தேர்தல் அப்போ கேட்டு வாங்க முடியும். அதை ஒரு ஒழுங்கான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் ஏன் பாதுகாக்க தவறுது நம்ம அரசு என்ற கேள்வியை விவசாயிகள் சார்பாக நான் கேட்கிறேன். அப்புறம் மழை பெஞ்சு எல்லாரும் போராட்டம் பண்ண மட்டும் ஒரே நைட்டு மாத்துறீங்க. அதையே முன்கூட்டி பண்ண மாட்டேங்கிறீங்க. இது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அவர் கருத்தை அவர் சொல்லியிருக்காருங்க. இல்லைங்க, இது அண்ணன் செங்கோட்டையன் அவர் கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. இது இன்னைக்கு நேத்தா சொல்றாங்க. காமராஜர் இருந்த காலத்திலே அது சொன்னது தானே. காமராஜரே என்ன சொல்லியிருக்காரு? இதே கருத்தை தான் அப்பயும் அவர் சொல்லியிருக்காரு, கேப்டனும் சொல்லியிருக்காரு. இது என்னன்னா, இதுவரைக்கும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர்கள் திமுக, அதிமுக, வேற யாரும் ஆட்சி செய்ய. அதனாலதான் அப்படி எல்லாருடைய கருத்தும் 2 கட்சியும் ஒண்ணுதான் அப்படின்றதா கருத்து. அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. நன்றி.